பன்னீர்செல்வம் புதிதாக வந்தா 2 எம்எல்ஏ இருக்காங்க. பன்னீர்செல்வமும் ஐயப்பனும். இப்ப யாருக்கு சீட்டு கொடுக்கறது? அப்ப கூட்டணின்னு வந்தா 2 பேருக்கும் சீட்டு கொடுக்க முடியுமா? கூட்டணின்னு வந்தா பன்னீர்செல்வத்தால திமுகவுக்கு என்ன பலன்? பன்னீர்செல்வத்துக்கு பலன் இருக்கு, 2 சீட்டு கிடைச்சிடலாம். எஸ். ஆனா திமுக என்ன அறுவடை செய்ய போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதையெல்லாம் கணக்கில் வைத்து பார்க்கிற போது இதையெல்லாம் அறியாதவர் அல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். எனவே திமுகவில் அவர்களை சேர்த்துக் கொள்வார்கள். முதல் முறையாக முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார் என்கிற செய்தி தமிழ்நாட்டு அரசியலில் பதியப்படும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க என்னதான் கணக்கில் வைத்தாலும் அவர் முதலமைச்சர் தான், அவர் துணை முதலமைச்சர் தான். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இணைகிறார் என்பது ஒரு பெரிய செய்தி தானே. அன்றைக்கு பொழுதுக்கு ஊடகங்களுக்கு ஒரு தீனியாக அமையும்ல. அப்படித்தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். பன்னீர்செல்வம் வருகையால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முக்குளத்தோர் வாக்கு வங்கிகள் எல்லாம் கிடைத்தனும், முக்குளத்தோர் வாக்குகளை தென் மாவட்டத்தில் அறுவடை செய்தனும் திமுக. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இயல்பாகவே முக்குளத்தோரினுடைய வாக்குகள் திமுகவுக்கு கிடைப்பதற்கான சூழல்கள் தான் இருக்கு. இப்ப ஒரு பக்கம் இன்ன பிற சமூகங்களை சேர்ந்தவர்கள் கூட அந்த விமர்சனத்தை முன்வைக்கிற காட்சிகளை அங்கொன்றும் இங்கொன்றுமா கேட்கிறோம். மூர்த்தி யாரு, தங்கம் தென்னரசு யாரு, அன்பில் மகேஷ் யாரு, பெரியசாமி யாரு, இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. அப்போ அந்த சமூகத்துக்கு அதிமுக தான் முக்குளத்தோர் சமூகத்துக்கு எல்லாமுமாக இருக்கிறது, பாதுகாப்பாளனாக இருக்கிறது என்கிற அந்த சூழல் மாறி திமுகவும் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய அன்பை பெற்றிருக்கிற கட்சியாகத்தான் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இவர் வந்துதான் அந்த வாக்குகளை பெற முடியும்ன்றது இல்லை.